வணக்கம் அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. நேற்று தேர்வு எழுதுனீங்களா? எழுதிட்டீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஏமா நிறைய பேர் இருக்காங்க. 9 பேர் தான் இருக்காங்க. இன்னைக்கு இந்திய மொழி குடும்பங்கள், திராவிட மொழி குடும்பங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதையும் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் திராவிட மொழி குடும்பங்கள் அதுல எப்படி வினை அமைப்புகள்லாம் இருக்கு, வேற்றுமை அமைப்புகள்லாம், இதை நான் இதுவா தந்துடுறேன், நம்முடைய ஆப்ல கொடுத்துட்றேன். ஏன்னா அது எடுக்கணும்னா ரொம்ப பெரிய டாபிக். வேற்றுமையானாலும் சரி, திராவிட மொழிகளிலே ஒப்பாய்வு, எண்ணு பெயர்கள் மிக முக்கியமான வினா. திராவிட மொழிகளிலே எண்ணு பெயர்கள் பற்றி கேட்கின்ற வினா. அந்த மாதிரி ஒருவேளை திராவிட மொழி வரலாறு என்று கேட்கப்படுகின்ற போது நம்ம திராவிட மொழி கூறுகளையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது கண்டிப்பாக பெயர் சொற்கள், வினை சொற்கள், மற்ற அனைத்துமே திராவிட மொழிகளிலே எப்படி அமைந்திருக்கின்றது என்பதையும் பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது. அது டாபிக் கொடுத்துருக்காங்க, கொடுக்கல, ஆனா நம்ம பார்க்கணுங்கிறது முக்கியமானது. அதனால முதல்ல இந்திய மொழி குடும்பங்களை பற்றி அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. சாதாரணமாக மற்ற மொழி வரலாறுகளிலே நாம் பார்க்க முடியாது. அதனால இந்திய மொழி குடும்பங்கள் என்னென்ன என்பது பற்றி முதல்ல மொழி வரலாறு என்கின்ற போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவாக இருக்கும் என்றால் இந்திய மொழி வரலாறு, அதுக்கப்புறம் திராவிட மொழி வரலாறு. அப்படி பார்க்கின்ற போதுதான் என்னென்ன மொழிகள் இருக்கின்றன, அந்த மொழிகள் எதற்குள் எது ஒத்து போகின்றன, வேறுபடுகின்றன, எதற்கு இலக்கியம் இருக்கின்றது, எதற்கு இலக்கியம் இல்லை என்பதை பற்றி அந்த மொழி வரலாற்றினை நாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையிலே நம்ம மொழி வரலாற்றிலே நம்முடைய தமிழகத்திலே தொல்காப்பியர் காலம் தொடங்கி இக்காலம் வரைக்கும் மொழி எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றிருந்தது, கல்வெட்டிலே எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த வகுப்பிலே நாம் பார்க்கக்கூடியது இந்திய மொழி குடும்பம் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்திய மொழி குடும்பங்கள் என்னென்ன, இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இந்திய மொழி குடும்பங்கள் என்னென்னமா? சொல்லுங்க. எப்போதுமே ஏதாவது இங்க இருந்தே பேசிட்டே இருக்கிறத விட அங்கேயும் கொஞ்சம் பேசுங்க. இரண்டரை மாதங்கள் முடிந்து விட்டன. இப்போ நீங்க பேசலாம். இந்திய மொழி குடும்பங்கள் என்னென்ன?
என்னம்மா? அது 4 வகை சொல்லுவாங்கம்மா. இந்திய மொழி குடும்பங்கள், இந்தோ சீன மொழி, இந்திய திபெத்திய மொழி, இந்திய ஆஸ்திரிய மொழி, அது 4 வகை சொல்லுவாங்கம்மா. குட் குட். இந்த மொழி குடும்பங்களை எப்படி பிரித்திருக்கின்றார்கள் என்பது, மொழி என்பது எல்லாருக்குமே உரித்தானது. இது இந்த நாடு அந்த நாடு அப்படிங்கிறது இல்லை. உலக நாடுகள் முழுவதுமாக மொழியின்றி வாழ்க்கை இல்லை. அப்படி இருக்கின்ற போது நம்முடைய இந்திய நாட்டிலும் எவ்வளவு மொழிகள் இருக்கின்றன, நிறைய மொழிகள். அதில் இலக்கியம் உடையன, இலக்கியம் இல்லாதன என்று ஏகப்பட்ட மொழிகள். மலைவாழ் மக்கள்ல இருந்து எல்லாரும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை புலப்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக மொழி வேண்டும். கருத்து புலப்பாட்டு கருவிதான் இந்த மொழி. அவங்க விலங்குகளும் அவங்களுக்குள்ள ஒரு கருத்துக்களை புலப்படுத்துறதுக்கு மொழியை பயன்படுத்திக்கின்றதா நம்ம பார்க்குறோம். நம்ம சொல்றது அவங்க கொஞ்ச நாள் எப்படி குழந்தைகள் நம்ம சொல்றத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புரிஞ்சிட்டு அதே மாதிரி பேச தொடங்குறாங்களோ, அதே போலதான் விலங்குகளும் கூட நம்மோடு இருக்கின்ற விலங்குகள். அதாவது யானையை பயிற்றுகின்ற போது முல்லைப்பாட்டுல நம்ம பார்ப்போம், கல்லா இளைஞர் வடமொழி பயிற்சி அப்படின்னு. அந்த இளைஞர் அவன் மற்ற இதுல தேர்ச்சி கிடையாது, ஆனால் அவன் வடமொழியிலே அதனோடு பேசுகின்றானா, எதனோடு, யானையோடு பேசுகின்றான் அப்படின்னு. அப்போ அந்த யானைக்கு வடமொழி தெரியுது. ஏன்னா இவன் பேசி பேசி பழக்கத்துல அந்த யானை அதனை தெரிந்து வைத்திருக்கின்றது. அதனால நீ சாப்பிடு அப்படிங்கிறத அவன் வடமொழியில சொல்றான். அது சாப்பிடாம அடம்பிடிச்சிட்டு இருக்கு. அப்போ அது சாப்பிட வைக்கிறதுக்கு இவன் வடமொழியில பேசிட்டு இருக்கான். அப்படியே கல்லா இளைஞர் வடமொழி பயிற்சி யாரோடு என்பது கூட உங்களுக்கு வினாவாக கேட்கலாம். யானையோடு தான் அவன் பேசிக்கொண்டே இருந்தான். அப்போ இந்த எந்த மொழி நாம் பேசுகின்றோமோ அதை அந்த விலங்குகளும் கூட கற்றுக்கொள்ளுகின்றார்கள். இதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது நம்முடைய இலக்கியங்களிலும். இந்த மொழி இல்லை என்றால் நாம் நாகரீக வளர்ச்சி என்பது நமக்கு நடந்திருக்க முடியாது. கலையாகட்டும், அறிவியலாகட்டும், தொழில்நுட்பமாகட்டும், வாழ்க்கை உணவு உற்பத்தி ஆகட்டும், ஒரு பண்பட்ட ஒரு மனித சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் அந்த மொழியானது கண்டிப்பாக வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அந்த மொழிதான் நாம் உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான மொழிகளை நாம் பார்க்கின்றோம். மனித வாழ்க்கை படிநிலைகளிலே பல மாற்றங்கள் ஏற்படுவது போல இந்த மொழிகளையும் பல்வேறு மாற்றங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்து கொண்டே இருக்கின்றன. நாம் பல மாற்றங்களை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். அதை நாம் தமிழ் மொழிகளே பார்க்கின்ற போது கூட நாம் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இந்த மொழியை பற்றிய ஆராய்ச்சி யுனெஸ்கோ அவங்க நடத்தியிருக்காங்க. அவர்களுடைய கருத்துப்படி 6000க்கும் மேற்பட்ட மொழிகளானது பேசப்பட்டு வருகின்றன என்பது அவர்களுடைய கருத்து கணிப்பு. இந்த மொழியை பற்றிய ஆராய்ச்சியானது 19, 20ஆம் நூற்றாண்டுகளிலே தொடங்கி இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு மொழிகளுக்குமான ஒற்றுமை வேற்றுமைகளை இனம் காண்பது, அந்த மொழி ஒப்பியல் ஆய்வுத்துறை என்பது அதன் பின்னர் தான் தொடங்கி இருக்கின்றது. அது வரைக்கும் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொழி அப்படிங்கிற நிலையிலே இருந்து கொண்டிருந்தது. இந்த மொழியை ஏன் பேசுகின்றார்கள், இவர்களுக்கும் இவர்களுக்குமான ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, இதிலே இருக்கின்ற வேர்ச்சொல் என்ன, அதிலே இருக்கின்ற வேர்ச்சொல் என்ன என்று மொழி ஒப்பியல் ஆய்வுத்துறையானது 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் தான் வளர ஆரம்பித்தது. இந்த ஆய்வின் வளர்ச்சி நிலையாகத்தான் இலக்கண கூறுகளை பெற்றிருக்கின்ற மொழி எல்லாம் ஒரே வகையினதாக, ஒரே குடும்பமாக ஆக்கினார்கள். அப்படி இந்திய மொழிகள், பல்வேறு மொழிகளை பேசுகின்றவர்களும் இந்தியாவிலே இருக்கின்றார்கள். 1961ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவிலே 1652 மொழிகள் பேசப்பட்டு வந்திருக்கின்றன என்பதை சொல்கின்றார்கள். 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்த மொழிகளிலே 22 மொழிகள் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்களால் பேசப்பட்டு வருகின்றன என்று சொல்கின்றார்கள்.
122 மொழிகள் 10,000த்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையிலே உள்ள இனத்தாரால் பேசப்படுகின்றன. எஞ்சிய மொழிகள் எல்லாமே குறைந்த எண்ணிக்கை உடையவர்களால் பேசப்படுகின்றன என்பதை கணக்கெடுப்பானது நமக்கு சொல்கின்றது. இந்திய மொழியாய்வு என்பது தொடக்கத்திலே எதை சார்ந்து இருந்தது என்றால் சமஸ்கிருத மொழியினை சார்ந்துதான் இருந்தது. ஆரிய கல்வி சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் என்று கேட்டால் வில்லியம் ஜோன்ஸ். அவர்தான் சமஸ்கிருத மொழியினை நன்கு ஆராய்ந்திருக்கின்றார். அதனுடைய மொழி கூறுகளை பற்றி ஆராய்ந்திருக்கின்றார். அதை ஐரோப்பிய மொழிக்கூறுகளுடன் அந்த மொழியானது, சமஸ்கிருத மொழியானது ஒத்திருப்பதை கண்டறிந்தவர் அவர்தான் வில்லியம் ஜோன்ஸ். சமஸ்கிருதத்தை இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பமாக அவர் வகைப்படுத்தினார் வில்லியம் ஜோன்ஸ். அதுக்கு அப்புறம் 1786 வில்லியம் ஜோன்ஸோட இந்த அறிவிப்பானது வெளிவந்திருக்கின்றது. இந்திய மொழிகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில் இருந்துதான் தோன்றின என்ற கருத்தினை அடியொற்றி எல்லா இந்திய மொழிகளுமே எந்த குடும்பத்தை சார்ந்தன என்றுதான் வகைப்படுத்தினார்கள். இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தின என்ற கருத்தினை அனைவருமே முன்வைத்தார்கள். ஏனென்றால் அவர் ஒன்னை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே அதை சார்ந்ததுதான் எல்லாமே என்பதை போல அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். வில்லியம் ஜோன்ஸின் அறிவிப்பின்படி 1786 அவர் அறிவித்த அந்த அறிவிப்பின்படி இந்திய மொழிகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியிலிருந்துதான் தோன்றின என்ற கருத்தானது உருப்பெற்றது. டாக்டர் கால்ட்வெல் அவர்களுடைய ஆய்வின்படி 1856 தென்னிந்தியாவில் வழங்குகின்ற தமிழ் முதலான மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து மாறுபட்ட மொழி குடும்பத்தினை சார்ந்தன என்ற கருத்தினை அவர் வெளியிட்டார். அவர்தான் திராவிடம் என்ற வகைப்பாட்டிலே அதனை அடக்கினார். இதனால் தென்னிந்திய மொழிகள் பற்றிய கருத்துரைகள் எல்லா இடத்திலும் பரவின. அப்போ தென்னிந்திய மொழிகள் எல்லாம் வேறு குடும்பத்தை சார்ந்தனவா என்பதை பற்றிய, ஏனென்றால் அவர் வில்லியம் ஜோன்ஸ் சொல்லியிருக்கிற போது எல்லாமே ஒரே குடும்பத்தை சார்ந்தன, சமஸ்கிருதம் எப்படியோ அப்படித்தான் இவைகளும் என்பதை போல சொல்லிவிட்டார். ஆனால் இவர் சொல்லுகின்ற போது இல்ல, இது எல்லாம் திராவிடம் என்ற வகைப்பாட்டிலே அடங்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றார். அதனால் அந்த கருத்துருவும் அதன் பிறகு எல்லாராலும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்தியாவிலே வில்லியம் ஜோன்ஸ் கூறிய அந்த இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் தவிர இன்னும் என்னென்ன மொழி குடும்பங்கள் இருக்கின்றன என்று சொன்னால், திபெத்தோ சீன மொழி குடும்பம், ஆஸ்ட்ரிக் முண்டா மொழி குடும்பம் சார்ந்த மொழிகளும் வழங்கி வருவதாக அதன் பின்னர் தான் கண்டறிந்திருக்கின்றார்கள். 1864 ஜெர்மன் அறிஞர் மார்க்ஸ் முல்லர் முண்டா மொழியை தனி மொழி குடும்பமாக கண்டறிந்தார். 1864 மார்க்ஸ் முல்லர் முண்டா மொழியை தனி மொழி குடும்பமாக கண்டறிந்தார். இதெல்லாம் கேட்கக்கூடிய வினாக்கள்மா, அதனால்தான் இந்த பாடமே நான் எடுக்கிறதுக்கு இது பண்ணேன். ஏனென்றால் சில வேளைகளிலே கேட்டிருந்திருக்கின்றார்கள். இந்திய மொழி குடும்ப அளவிலே ஆய்விலே திராவிட மொழிகள் பற்றி கால்டுவெல் மேற்கொண்ட ஆய்வு தான் மிகச் சிறப்பான ஆய்வாக கருதப்படுகின்றது. கால்டுவெல்லை தொடர்ந்து ஜான் பீம்ஸ் என்பவர் இந்தியாவின் தற்கால ஆரிய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலினை 3 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கின்றார். அந்த கால்டுவெல்லை தொடர்ந்து யாரு, ஜான் பீம்ஸ் அப்படிங்கிறவரு இந்தியாவின் தற்கால ஆரிய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலினை 3 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கின்றார். அது 1872 ஆண்டு ஒன்று, 1875 ஆண்டு ஒன்று, 1879 ஆண்டு ஒன்று என்று 3 தொகுதிகளாக அந்த நூலினை, இந்தியாவின் தற்கால ஆரிய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலினை வெளியிட்டிருக்கின்றார் ஜான் பீம்ஸ். இது இந்திய மொழிகள் பற்றிய ஆய்விலே பல புதிய பரிமாணங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. புகழ்பெற்ற சமஸ்கிருத மொழி அறிஞராக விளங்கிய திரு ராமகிருஷ்ண கோபால் பந்தர்கர், சமஸ்கிருத மொழி அறிஞர் திரு ராமகிருஷ்ண கோபால் பந்தர்கர் அப்படிங்கிறவரு
1877 மும்பை பல்கலைக்கழகத்துல இந்தோ ஆரிய மொழிகள் பற்றிய விரிவான சொற்பொழிவினை ஆற்றியிருக்கின்றார். இவர் இந்தோ ஆரிய மொழிகள் பற்றி விரிவாக ஒரு சொற்பொழிவினை 1877 மும்பை பல்கலைக்கழகத்துல ஆற்றியிருக்கிறார். இந்த ஆரிய மொழிகள் என்னென்ன அப்படின்னு பாக்குற போது சமஸ்கிருதம், பிராகிருதம், பாஷா என 3 நிலைகளில் முறையே பழைய இந்தோ ஆரியம், இடைக்கால இந்தோ ஆரியம், புதிய இந்தோ ஆரியம் என்ற படிநிலைகளில் காலந்தோறும் வளர்ந்துள்ளதை அவர் விளக்கியிருக்கின்றார். அவர் இந்த இந்தோ ஆரிய மொழிகளை 3 நிலைகள்ல விளக்குறாரு. பழைய இந்தோ ஆரியம், இடைக்கால இந்தோ ஆரியம், புதிய இந்தோ ஆரியம் என்ற 3 படிநிலைகளிலே விளக்கி இருக்கின்றார். அதை தொடர்ந்து அவர் சிந்தி, அதுக்கப்புறம் இந்துஸ்தானி, வங்காளம், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மைத்திலி, காஷ்மீரி போன்ற பல்வேறு தனித்தனி மொழிகளின் வளர்ச்சியை பற்றியும் பல்வேறு அறிஞர்கள் ஆராய்ந்திருக்கின்றார்கள், பல நூல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்படித்தான் மொழி ஆராய்ச்சி பற்றிய ஒரு ஆராய்ச்சி நிலையானது 19, 20ஆம் நூற்றாண்டுகளிலே வளர்ச்சி பெற தொடங்கி இருக்கின்றது. இந்த இந்திய மொழி குடும்பத்தை 4ஆக பகுக்கின்றார்கள். அந்த பகுப்புகள் என்ன என்றால், 1 ஆரியன் அல்லது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம், 2 திராவிட மொழி குடும்பம், 3 முண்டா அல்லது கோல் அல்லது ஆக்ஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம், 4வது சீனோ திபேத்திய மொழி குடும்பம். ஆரியன் அல்லது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், முண்டா அல்லது கோல் அல்லது ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம், சீனோ திபேத்திய மொழி குடும்பம். இந்தோ ஆரிய மொழிகள், தற்கால இந்தோ ஆரிய மொழிகளை நாம் 6 பிரிவுகள்ல அடக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது என்னென்ன பகுதி அப்படிங்கிறத பார்க்கலாம். வடமேற்கு மொழிகள் அப்படின்னு சொல்லும் போது மேற்கு பஞ்சாபி, சிந்தி ஆகிய மொழிகள் இந்த பிரிவிலே அடங்குகின்றன. அடுத்தது 2வதாக தெற்கு பகுதி மொழிகள் அப்படின்னு சொல்லும் போது மராத்தி, கொங்கணி ஆகியன இந்த பிரிவிலே அடங்குகின்றன. கிழக்கு பகுதி மொழிகள் என்று சொல்கின்ற போது ஒரியா, வங்காளி, அசாமி, மைத்திலி, மககி, போஜ்புரி ஆகியன இந்த பிரிவிலே அடங்குகின்றன. அடுத்தது கிழக்கு நடுப்பகுதி மொழிகள் என்று சொல்கின்ற போது கோசாலி, அவதி போன்றன இந்த பிரிவை சார்ந்தனவாக இருக்கின்றன. நடுப்பகுதி மொழிகள் என்று சொல்கின்ற போது இந்தி, அரிபோலி, உருது, பங்கரு, கிழக்கு பஞ்சாபி, ராஜஸ்தானி, குஜராத்தி, சௌராஷ்டிரி போன்றன இந்த பிரிவிலே அடங்குகின்ற மொழிகள். அடுத்தது வடக்கு அல்லது இமயமலை மொழிகள் கொர்காலி, நேபாளி, கர்வாலி போன்றன இந்த பிரிவை சார்ந்தனவாக இருக்கின்றன. இந்த பழைய இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் ஏராளமான பேச்சு வழக்கு மொழிகள் இருந்திருக்கின்றன. இதிலே குறிப்பிடத்தக்க மொழிகள் என்று சொன்னால் அது மகதி, அர்த்த மகதி, சூரசேனி போன்றவை உலக புகழ் பெற்றதாக இருந்திருக்கின்றது. இலக்கிய வழக்கு பெற்றனவாக இந்த சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம் போன்ற மொழிகள் புகழ் பெற்றிருக்கின்றன. இதெல்லாம் இலக்கிய வழக்கு பெற்றவைகளாக இருக்கின்றன. சமஸ்கிருதம் இந்திய நாட்டு பொது மொழியாக இருந்திருக்கின்றது. தமிழுக்கு நிகரான பழமையும் இலக்கியமும் பாரம்பரியமும் இந்த மொழியானது பெற்றிருந்திருக்கின்றது என்பதை அறிய முடிகின்றது. அடுத்தது இந்தியவியல் என்று சொன்னாலே அது எதுதான்? சமஸ்கிருதவியல் என்ற நிலையிலே இந்திய பண்பாட்டிலே, இலக்கிய பாரம்பரியத்திலே ஒரு ஆற்றல் மிக்க மொழியாக சமஸ்கிருதம் செயலாற்றி வந்திருக்கின்றது என்பதை நாம் அறிய முடிகின்றது. அதே போல பிராகிருதமும் பாலியும் மிக செல்வாக்கு பெற்ற பழைய இந்திய மொழிகளாக இருந்திருக்கின்றன. அடுத்ததாக புத்த மத சிந்தனைகள், தத்துவங்கள் ஆகியவற்றை ஆற்றலுடன் சொல்கின்ற மொழியாக பாலி மொழி இருந்திருக்கின்றது. புத்த மத சிந்தனைகளையும் தத்துவங்களையும் ஆற்றலோடு சொல்கின்ற மொழியாக எந்த மொழி திகழ்ந்திருக்கிறது என்றால் பாலி மொழி திகழ்ந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம்.
இந்திய நாட்டின் தொன்மையான மொழி குடும்பமான இந்த ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பத்தை சார்ந்த மொழிகள் பல பிரிவுகளாக இருக்கின்றன. அதுலதான் முண்டா அல்லது கோல் மொழிகள் கிழக்கிந்திய பகுதிகளிலும் நடு இந்திய பகுதிகளிலும் வழக்கத்திலே இருந்திருக்கின்றன. இந்த சோட்டா நாக்பூர், ஒரிசா, மத்திய பிரதேசம், வங்காளம் போன்ற பகுதிகளிலே இந்த மொழிகளானது பேசப்படுகின்றது. அடுத்தது ஹோ, பிர்கோர், பூஜிஸ், கோர்வா இந்த மொழிகள் எல்லாம் இந்த பிரிவிலே குறிப்பிடத்தக்க மொழிகள். அடுத்தது சவாரா, கடப்பா மொழிகளும் இந்த முண்டா பிரிவோடு தொடர்புடையனவாக இருக்கின்றன. சவாரா, கடப்பா போன்ற மொழிகளும். காசி மலையிலே வாழ்வோரால் இந்த குடும்பத்தின் வேறு சில மொழிகளும் பேசப்படுகின்றன. அது என்னன்னா சந்தாலி மொழி அப்படிங்கிற ஒரு மொழி. இது 30 லட்சம் மக்களால் பேசப்படுகின்றதா. இந்த சந்தாலி மொழி எந்த குடும்பத்தை சார்ந்தது என்பது போலலாம் வீணா கேட்கப்பட்டு இருக்கின்றது. அதனால பாத்துக்கோங்க. சந்தாலி மொழி 30 லட்சம் மக்களால் பேசப்படுகின்றது. முன்னாரியிலும் ஹோவிலும் ஏராளமான வாய்மொழி இலக்கியங்கள் உள்ளன. சந்தாலி மொழியில் உள்ள இலக்கியங்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களால் அச்சிடப்பட்டிருக்கின்றன என்றால் ரோமன் எழுத்துக்களால் அச்சிடப்பட்டுள்ளன. சந்தாலி மொழியில் உள்ள இலக்கியங்கள் பெரும்பாலும் ரோமன் எழுத்துக்களிலே அச்சிடப்பட்டிருக்கின்றன. ஆஸ்ட்ரிக் மொழிகளுள் ஒன்றான இந்த காசி மொழி என்பது 3 லட்சம் மக்களால் பேசப்படுகின்றது. இந்த ரோமன் எழுத்துக்களிலே இந்த மொழியின் இலக்கியங்கள் பல கிறிஸ்துவ பாதிரியார்களால் அச்சிடப்பட்டுள்ளன என்பதை அவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். சீன திபெத்திய மொழிகள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 4 பிரிவிலே இதுவும் ஒன்று. இந்த மொழிகளை தை சீனம், திபெத்திய பர்மன் என்று 2 பெரும் பிரிவுகளாக இவர்கள் பிரிக்கின்றார்கள். அடுத்தது சியாமீஸ் அல்லது தாய் மொழியினை இந்த பிரிவிலே அடக்குகின்றார்களாம். இல்ல இது கூடாது அப்படின்னு சில பேர் இதை மறுக்கிறாங்களாம். அகோம், கம்தி ஆகிய மொழிகள் இந்த முதல் பிரிவிலே குறிப்பிடத்தக்க மொழிகளாக இருக்கின்றன. 2வது பிரிவிலே பழைய திபெத்து, பழைய பர்மிய மொழி ஆகியன அடங்குகின்றன. இந்த பிரிவு மொழிகளிலே பல கிளை மொழிகளும் இருக்கின்றன. சீன திபெத்திய மொழி குடும்பத்தின் குறிப்பிடத்தக்க மொழிகளாக இருப்பது மணிப்புரி, நிவாரி ஆகியன. இந்த மணிப்புரி என்பது தற்போது வங்காள மொழி எழுத்துக்களால் எழுதப்படுகின்றது. குறிப்பு எடுத்துக்கோங்கம்மா. மணிப்புரி என்ற மொழியானது தற்போது எந்த எழுத்துக்களால் எழுதப்படுகிறது என்றால் வங்காள மொழி எழுத்துக்களால் எழுதப்படுகின்றது. நிவாரி மொழி நேபாளியிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த இந்தியர்களால் பேசப்படுகின்றது. நிவாரி மொழி நேபாளத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்த இந்தியர்களால் பேசப்படுகிறது. அடுத்தது இன்னொரு மொழி இருக்குது. அது லெப்சா என்ற மற்றொரு மொழியானது இந்த பிரிவிலே உள்ளது. அடுத்ததாக நம்முடைய திராவிட மொழி குடும்பங்கள் தென்னிந்திய பகுதிகளிலே பெரும்பாலும் வழங்கப்பட்டு வருகின்ற ஒன்றுக்கொன்று தொடர்புடைய 25 மொழிகளை திராவிட மொழிகள் என்று சொல்கின்றார்கள். இதிலே பிராகுய மொழி மட்டும்தான் வட இந்தியாவில் உள்ள பல்சிஸ்தானத்திலே பேசப்பட்டு வருகின்றது. ப்ரூக், மால்டோ போன்ற மொழிகளும் வட இந்திய பகுதிகளிலே பேசப்படுகின்றன. திராவிட மொழி ஆய்வு என்பது தொடக்க நிலையிலே தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த 4 மொழிகளை பற்றியதாகவே இருந்தது. பேராசிரியர் ஏடி கேம்பல் என்பவர் எழுதிய தெலுங்கு மொழி இலக்கணம் என்ற நூலுக்கு கிபி 1816ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த பேராசிரியர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் எழுதிய முன்னுரையிலே என்ன சொல்றாருன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தவர் என்று கூறி அவற்றுக்கு இடையேயான தொடர்பினை சுட்டிக்காட்டுகின்றார். எதுல அப்படின்னு சொன்னா, பேராசிரியர் ஏடி கேம்பல் என்பவர் எழுதிய தெலுங்கு மொழி இலக்கணம் என்ற நூலுக்கு 1816ஆம் ஆண்டிலே பேராசிரியர் கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த பேராசிரியர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர் முன்னுரை எழுதுகின்ற போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவை என்று கூறி அவற்றுக்கிடையான தொடர்பினை சுட்டிக்காட்டுகின்றார்.
19ஆம் நூற்றாண்டில் வடமொழியை ஆராய்ந்த ராஸ்க் என்பவர் சமஸ்கிருத அந்த சொற்களில் இருந்து வேறுபட்ட சொற்கள் சிலவற்றை பிரித்து அவை மலபார் மொழிகளுக்குரிய, அதாவது திராவிட மொழிகளுக்குரிய சொற்கள் என்று கூறுகின்றார். 19ஆம் நூற்றாண்டிலே வடமொழியை ஆராய்ந்தவராகிய ராஸ்க் என்பவர் சமஸ்கிருத மொழியில் இருந்த வேறுபட்ட சொற்கள் சிலவற்றை பிரித்து அவை மலபார் மொழிகளுக்குரிய, திராவிட மொழிகளுக்குரிய சொற்கள் என்று கூறுகின்றார். அடுத்ததாக 1844 கிறிஸ்துவ லாரஸ் என்பவர் தென்னிந்தியாவில் ஒரு தனி மொழி குடும்பமாக திராவிட மொழி குடும்பத்தை சுட்டிக்காட்டுகின்றார். 1844 கிறிஸ்துவ லாசர் என்பவர் தென்னிந்தியாவிலே ஒரு தனி குடும்பமாக திராவிட மொழி குடும்பத்தை சுட்டிக்காட்டுகின்றார். சிராம்பூரில் வாழ்ந்த கிறிஸ்துவ மத பாதிரியாரான வில்லியம் கேரி என்பவர் தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகளானவை தனி குடும்பத்தை சேர்ந்தவை என்றும் அவை வட இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்றும் கூறினார். சிராம்பூரில் வாழ்ந்த கிறிஸ்தவ மத பாதிரியாரான வில்லியம் கேரி அப்படிங்கிறவரு தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகள் தனி குடும்பத்தை சேர்ந்தவை என்றும் அவை வட இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்பதையும் குறித்திருக்கின்றார். இதை அடுத்து ஸ்டீபன்சன் என்பவர் 1844 இருந்து 1844 வரை வடமொழி தவிர்த்த ஏனைய மொழிகளை ஆராய்ந்து தென்னிந்திய மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்தன என்று சொல்கின்றார். வடமொழியை தவிர்த்த ஏனைய மொழிகளை ஆராய்ந்தவர் இந்த ஸ்டீபன்சன் ஆராய்ந்து அவர் தென்னிந்திய மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்தன என்று சொல்கின்றார். பேராசிரியர் R.E. ராபர்ட்ஸ் என்பவர் பேச்சு வழக்கிலே மால்டோ மொழியினை பற்றிய ஆய்வினையும் தோடா மொழி பற்றி பேராசிரியர் ஸ்மிட் அப்படிங்கிறவரும் பிராகுயி மொழியை பற்றி பேராசிரியர் லீச் என்பவரும் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். கொண்டி மொழி பற்றி வாய்ச்சே அப்படிங்கிறவரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. படகா மொழியை பற்றி பக்லர் அப்படிங்கிறவரும், குயி மொழியை பற்றி ஜான் பெர்சிவல் பிரை அப்படிங்கிறவரும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மொழிகளை பற்றி யார் யார் ஆய்வு பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. SP ஹாட்சன் என்பவர் 1848 அதுக்கப்புறம் 48 இருந்து 56 வரைக்கும் ஆண்டுகள்ல அவரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. எதை ஆராய்ச்சி பண்ணாரு அப்படின்னா, நடு இந்தியாவிலும் இமயமலை பகுதிகளிலும் தென்னிந்திய பகுதிகளிலும் உள்ள பழங்குடி மக்களின் சொற்கள் பலவற்றை எடுத்துக்காட்டி அவை தென்னிந்திய மொழிகளின் இனத்தவை என்று சொல்கின்றார். பேராசிரியர் மேக்ஸ் முல்லர் அப்படிங்கிற மொழிநூல் அறிஞர் தென்னிந்திய மொழிகளை அவர் என்னன்னு சொல்லுவாருமா, தென்னிந்திய மொழிகளை மேக்ஸ் முல்லர், இது நிறைய நேரம் வினாக்கள்ல கேட்கப்பட்டிருக்கு. நிஷேத மொழிகள் அப்படின்னு சொல்றார். இவை வடமொழியில் இருந்து மாறுபட்டவை என்பதையும் சுட்டிக்காட்டினார். கிபி 1856 திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற டாக்டர் கால்டுவெல் அவர்கள் இந்த மொழிகளை திராவிடம் என்ற பெயரால் அழைத்தார். அவர் இந்திய மொழிகளிலே திராவிட மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்தவை என்றும் அவை இந்திய ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையன அல்ல என்றும் நிறுவினார். இதுதான் நம்ம இந்த 4 மொழிகளை பற்றிய குறிப்புகள். அடுத்ததாக நம்ம திராவிட மொழி குடும்பம், நம்முடைய திராவிட மொழி குடும்பத்தை பற்றி பார்க்க வேண்டும்.